அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான 2 ஆண்டுகால பாரிய யுத்தத்திற்கு பிறகு தற்போது பாலஸ்தீனத்தில் ஒரு சமாதான நிலை உருப்பெற்றிருக்கிறது. சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டு இன்றோடு 176வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஒரு மாதத்தை தாண்டி உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நாம் அவதானிக்க முடியும். இப்படியான சூழல்ல இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது மத்திய கிழக்கில் என்கிற முக்கியமான செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மீண்டும் ஒரு காமெடி செய்தி வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னா, மீண்டும் 48 மணி நேரங்கள் கெடு விதித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு. ஈரான் ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளை வெறும் 2 நாட்களுக்குள்ளாக, வெறும் 48 ஹவர்ஸுக்குள்ளாக ஓபன் பண்ணணும், இல்லைன்னு சொன்னா ஈரான் மேல நாங்க நரகத்தை திறந்து விடுவோம் அப்படிங்கிறாரு. இவர் இந்த நரகத்தை திறக்கிற கதை இன்னைக்கு சொல்லல. இவர் முதல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சொன்னாரு. அதற்கு பிறகு ஈரானுக்கு இது வரைக்கும் ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாரு. இவருடைய கதைகள் எல்லாமே அவர்களுடைய மக்களாலேயே கேலி செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய சில வல்லுநர்கள் பேசக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா அழகாக தொகுப்பாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெறுப்பில் இருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு எந்த கூட்டு ராணுவமும் தேவையில்லை, நேட்டோவும் தேவையில்லை, எவனும் தேவையில்லை, நாங்களும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை அழிச்சிருவோம் எல்லாம் வீரம் பேசினாரு. ஆனா பல தடவைகள் அதற்கு பிறகு இந்த நேட்டோ வாங்க, மற்ற மேற்கு நாடுகள் வாங்க எல்லாம் கூப்பிட்டு பார்த்தார், யாருமே வரல. அந்த விரக்திர உச்சத்துல தான் தற்போது நாங்க எந்த ஹெல்ப்புக்கும் வரமாட்டோம், ஹொர்முஸ்ல இருந்து நீங்களே கப்பல்களை வேணும்டா பேசி எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுவெல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தி நிலை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மேற்கு நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, ஜப்பான் உள்ளிட்ட மற்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லோருமே சுமூகமாக ஈரானோடு பேசி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான, அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளை தவிர. இப்படியான சூழல்ல தான் இதுவரைக்கும் யுத்தம் ஆரம்பித்து 30 நாட்களை தாண்டி, ஒரு மாதத்தை தாண்டி போய்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அமெரிக்காவுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல எத்தனை பேர் இதுவரைக்கும் தங்கள் தரப்பிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் தான். இது முழுமையான உண்மை என்று நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இதுவரைக்கும் 13 அமெரிக்கன் போர்சஸ் சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சென்ட்காம் மேலதிகமாக 365 அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை பிரிச்சு போட்டிருக்கிறாங்க பாருங்க. காயமடைந்தவங்கள்ல 247 அமெரிக்க ராணுவம் இருக்கிறாங்க, மீதி உள்ளவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர்சஸாக இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு 63 பேர் கடற்படை மாலுமிகள், 63 பேர் கடற்படையில் இருக்கிற மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட கேப்டன்மார் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஈரானுடைய கடற்படையை அழிச்சிட்டோம், ஈரானுக்கு கடற்படையே கிடையாது, ஈரான் கப்பல் 36 அழிச்சிட்டோம், பிறகு 30 அழிச்சிட்டோம், கதையெல்லாம் சொன்னாங்கல்ல. சரி, உங்களில் 63 கடற்படையை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, அப்படி என்றால் எத்தனை கப்பல்கள் அழிக்கப்பட்டு, அல்லது இந்த 63 பேர் மெடுகாயம் அடைஞ்சாங்க என்கிற கேள்விகள் எழுகிறதா இல்லையா? அதை தாண்டி 19 மரைன் படையினர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் சொல்றாங்க. இவங்க தரையிலும் கடலில் ஃபைட் பண்ணக்கூடியவங்க. இவங்க 19 பேர் எங்க சிக்கினாங்க? நாங்கள் மரைன் படையிலேருந்து 3500 பேரை தரைப்படையா உள்ள அனுப்ப போறோம்னு தான் கூட்டு வந்தாங்க. அதுல 19 பேர் எப்படி காயமடைந்தார்கள் என்று சொன்னால், அவங்க வந்து இறங்கி இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு எல்லாம் IRGC தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு தாக்குதல்களை நடத்தினார்கள். அதிலே தான் அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் 36 விமானப்படை வீரர்களும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 36 விமானப்படையை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விமானப்படைக்கு எவ்வளவு சேதம் வந்திருக்கும் என்பதையும் நாம் அனுமானிக்க முடியும். இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவினுடைய A-10 வர்ஹாக் வகையான ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானுடைய IRGC புரட்சிகர காவலர் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுடைய தெற்கு கடற்பரப்புல ஹொர்முஸ் ஜலசந்திக்கு அருகாமையில, அதாவது பாரசீக வரைகுடாவினுடைய கடற்பரப்புல இந்த பிளைட்டு விழுந்து நொறுங்கி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கும் ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய விமானங்களை
சுட்டு வீழ்த்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோட ஈரான் தான் தாக்குதல் நடத்தினாங்க என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி சொல்லியிருந்தாங்க. ஆனால் உடனடியாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் ஈரானுடைய அரசாங்கமும் அஃபீஷியலாக இதை மறுத்திருக்கிறாங்க. பொதுவாக ஒரு இடத்துக்கு அட்டாக் நடந்தது, அதுவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அமெரிக்காவோட ஒரு இடத்துக்கு அட்டாக் நடந்திருக்குதுன்னு சொன்னா ஆமாம் நாங்கள் தான் அடிச்சிருக்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு கெத்து தானே, அவங்க வெல்றாங்கன்னு தானே அர்த்தமாகும். ஆனால் இந்த தாக்குதலை நாங்கள் அடிக்கலைங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, தாங்கள் தாக்குதல் நடத்தினால் தாக்குதல் நடத்தினோம் என்கிறார்கள், தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்றால் தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயத்துக்கு நடத்திய தாக்குதல் இஸ்ரேலுடைய மொசாது நடத்திய தாக்குதல். எங்க பேரை வச்சுக்கிட்டு முஸ்லிம் நாடுகளுக்கு உள்ளே இருக்கிற சில இடங்களுக்கு தாக்குதல் நடத்துறாங்க. நாங்க தாக்குதல் நடத்தினா முன்கூட்டி சொல்லிட்டு தான் அடிப்போம், சொல்லாம கள்ளத்தனமா எல்லாம் அடிக்க மாட்டோம் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஐஆர்ஜிசியினுடைய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய தளபதி, குறிப்பாக ஹாத்தமல் அன்பியா கூட்டு வான் பாதுகாப்பு தலைமையகத்தினுடைய தளபதி விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல சொல்றாரு, நிறைய பேர் அமெரிக்காவுடைய F-35, F-15, F-16, F-18 வகையான விமானங்களை எல்லாம் ஈரான் சுட்டு வீழ்த்துதே, இந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு எங்கால என்றெல்லாம் யோசிக்கிறாங்க. இது அந்த நாடு தந்திருக்குமா இந்த நாடு தந்திருக்குமாங்கிற வாத பிரதிவாதம் எல்லாம் இருக்கு. எங்களுக்கு எந்த நாடும் தரல, இது ஈரானியர்கள் சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய தாக்குதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய F-35 விமானத்தையோ அல்லது F-15 வகையான விமானங்களையோ சுட்டு வீழ்த்த முடியாது என்பதுதான் அதுக்கு இருக்கிற பெரிய பாதுகாப்பாக சொல்லப்பட்டு, யாரும் சுட்டு வீழ்த்த இயலாது, எந்த ரேடாருக்கும் சிக்காது, அவ்வளவு மின்னல் வேகத்தில் அது பறக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தி காட்டி இருக்கிறது ஈரான். இந்த சுட்டு வீழ்த்தக்கூடிய தொழில்நுட்பம் எங்களுக்கு எந்த நாடும் தரல, நாங்களே தயாரிச்ச தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துகிற தொழில்நுட்பத்தை ஈரான் கண்டுபிடித்திருக்கிறது என்பதை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதே நேரம் ஹாத்தமல் அன்பியா ராணுவ பிரிவினுடைய பேச்சாளர் மேலதிகமாக பேசும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய மேலதிகமான போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், MQ-9 வகையான ரிப்பர் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். அந்த ஆளில்லா விமானம்னா சின்னதா இருக்கும்னு நினைச்சிடாதே, அது ஒரு மனிதனை விட மிக உயரமான பெரிய அளவில் இருக்கக்கூடிய MQ-9 ரிப்பர் வகையான ஆளில்லா விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானங்கள் 36,000 அடிக்கு மேல நின்று துல்லியமாக உளவு பார்க்கக்கூடிய விமானங்கள். அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்துகிறது ஐஆர்ஜிசி ஈரானுடைய ராணுவம். அதை தாண்டி ஹேம்ஸ் வகையான, இது இஸ்ரேலுடைய தயாரிப்பு ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள், அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். லூகாஸ் என்கிற விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இது இல்லாம அமெரிக்க இஸ்ரேலிய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள் 160க்கு மேற்பட்ட விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய விமானங்களையே சுட்டு வீழ்த்துகிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறது ஈரான் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைலைட்டடான விஷயமாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல, ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கட்டுப்பாட்டை இழந்து நிற்கிறார்கள் என்கிறது யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் ராணுவ பிரிவு. ஹவுதிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த யுத்தம் ஆரம்பிச்சு 2வது வீக் தாண்டும் போதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்க, அவங்களுடைய கண்ட்ரோல் யுத்தத்தில் இல்ல, முழு கண்ட்ரோலை ஈரான் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுடைய வான்வெளியையே ஈரான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுனால தான் எப்படியாவது பின்வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக மனிதாபிமான போக்குவரத்துக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடிப்படையான உணவுப் பொருட்கள், அடிப்படையான மருத்துவ பொருட்கள், மனிதாபிமான உதவி பொருட்களை ஏற்றிக்கிட்டு போற எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் ஹொர்முஸ் ஜலசந்தியாக தாராளமாக போக முடியும் என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, காசாவினுடைய யுத்தத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணவு இல்லாமல் செத்து மடிந்தார், மருந்துகள் இல்லாமல் செத்து மடிந்தார். எந்த ஒரு மருந்துகளை கொடுக்கறதுக்கு கூட அந்த ரஃபா பார்டரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆட்சியாளர்கள் திறக்கல, உணவுகள் கொடுக்கறதுக்கு திறக்கல, மனிதாபிமான உதவிகள் எதை செய்யறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய மனிதாபிமானம் எது, உண்மையான மனிதாபிமானம் எது என்பதை ஈரான் இன்றைக்கு காட்டி கொண்டிருக்கிறான். நினைச்சா இதுக்கு கூட நாங்க போறதுக்கு அனுமதி தர மாட்டோம்னு மூடலாம், ஆனா அப்படி மூடாம தாராளமாக திறந்திருக்கிறாங்கன்னா இதுதான் மனிதநேயம் என்பதை உலகத்திற்கு அவர்கள் காட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பிரான்சினுடைய 1வது கப்பல் ஹொர்முஸ் நீர்நிலையை தாண்டி பயணித்து இருக்கிறது. இப்ப தெரியுதா
பிரான்சினுடைய அதிபருக்கு ஏன் இவ்வளவு கட்டுமையாக டொனால்ட் ட்ரம்ப் திட்டி தீக்கிறாருன்னு. அவர் என்ன டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க இனிமே நேட்டோ நாடுகளுக்கு உதவிக்கு வரமாட்டோம், வெஸ்ட் நாடுகளுக்கு உதவிக்கு வரமாட்டோம், உங்க கப்பல்களை நீங்களே ஈரானோட பேசி 7 மணி கொண்டு போயிருக்கீங்க, ஈரானோட போய் சண்டை பிடிச்சு கொண்டு போய்க்கிறீங்க அப்படிங்கிறாரு. பிரான்ஸ் சண்டையெல்லாம் பிடிக்கல. பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் நேரடியாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனோட பேசி, உங்களுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும், நாங்கள் யுத்தத்துக்குள்ள தலையிட போறதும் கிடையாது, எனவே எங்க கப்பல்களுக்கு வழி விடுங்க, போறதுக்குன்றதோட தாராளமா நீங்க எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. மேற்கு நாடுகள்ல இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து மேற்கு நாடுகளுடைய முதலாவது கப்பல் பிரான்சினுடைய கப்பல் தான் ஹொர்முஸ்ல இருந்து போய்கிட்டு இருக்கு. இதை தவிர்த்து ஈரான் ஹொர்முஸ்ல இருந்து ஜப்பான் நாட்டு கப்பல்கள், தாய்லாந்து, கிரீஸ், மலேசியா, சீனா, பாகிஸ்தான், ஈராக், இந்தியா நாடுகளுடைய கப்பல்களுக்கு போறதுக்கு தாராள அனுமதியை கொடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு சொந்த கப்பல் இல்லைங்கிறதுனால அங்கிருந்து கொண்டு வர முடியாது. அவங்க இந்தியா ஏதாவது ஒரு நாட்டினுடைய கப்பல்களில் தாராளமாக எண்ணெய்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும், ஈரான்ல இருந்து அவங்க பண்ணிக்கொள்ள முடியும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நாளைக்கு இதுவரைக்கும் இந்த ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் 2000 தொடக்கம் 3000 வரைக்கும் உண்டான கப்பல்கள் நின்று கொண்டு இருக்கிறது. போக நகரே இயலாது. எல்லாம் அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் நகர்ந்தா அடிப்பான். அதனால 2000 தொடக்கம் 3000 கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சில நாடுகள் நேரடியாக ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி, உங்களுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும், உங்களோட யுத்தத்துக்குள்ள நாங்கள் தலையிட மாட்டோம், டொனால்ட் ட்ரம்போடையும் இஸ்ரேலோடையும் அதை பார்த்துக்கிறோம்னு சொல்லி கொண்டு போறாங்க. அந்த அடிப்பெல்லாம் பிரான்ஸ் லாவகமாக சாதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம், இந்த ஹிஸ்புல்லாக்கள் ராணுவ பிரிவு இருக்கிறாங்களா இல்லையா லெபனான்ல, இவர்களை மொத்தமாக அழிச்சிட்டு தான் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவோம் சொல்லிட்டு காசா காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். இப்ப இந்த யுத்தம் ஆரம்பிச்சதோட நாங்கள் ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணியாக்குவது, அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் அவங்க கீழே வச்சு சரண்டர் ஆகணும், அது வரைக்கும் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்தாங்க. அதுல என்னன்னா, ஹிஸ்புல்லாக்களை மொத்தமா ஆயுதத்தை இல்லாமலாக்கி நிராயுதபாணி ஆக்குறதுங்கிறது அந்த இலக்கை அடையவே முடியாது இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வெக்கத்தை விட்டு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணியாக்குவது இஸ்ரேலுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிற சர்வதேச நெருக்கடி குழுவை சேர்ந்த ஹைகோ விமன் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பேசுகிற நேரத்தில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஹிஸ்புல்லாக்களை எல்லாம் நீங்க ஆயுதத்தை கீழே வச்சு மொத்தமா சரண்டடைய செய்யுங்கிறது நடக்கிற காரியமே இல்லை. ஏன்னு கேட்டா, லெபனானுடைய பெகா பள்ளத்தாக்கு அதே போன்று தெற்கு பகுதிகள் எல்லாம் இஸ்ரேல் ஆழமாக நாங்க இடத்தை பிடிப்போம்ங்கிறாங்க. ஆனா அங்க ஆழமாக வேரூன்றி இருக்கிறது ஹிஸ்புல்லாவை அந்த இடத்துல இருந்து கலட்டிட்டு வர்றங்கிறது, அவங்க ஏவுகணை பலத்தை இல்லாமல் ஆக்குறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிற அதே நேரத்தில் தான் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, இந்த யுத்தத்துல ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணியாக்குவது, ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை மொத்தமாக இல்லாமல் ஆக்குவதுங்கிறது அசாத்தியமானது, அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியாது என்று ஹிஸ்புல்லாக்களோடு தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளுக்கு மத்தியில இப்ப என்ன பாக்குறாங்கன்னா, திரும்ப ஏற்கனவே இந்த டொனால்ட் ட்ரம்போட பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும். என்னென்ன கேட்டா, நீங்களே ஹிஸ்புல்லாக்களை பேசி உங்களோட ராணுவத்தை முன்னுக்கு கொண்டு வந்து ஹிஸ்புல்லாக்களை சரணடைய செஞ்சு ஆயுதங்களை நீங்க களையணும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதே திட்டத்தை கொண்டு வர வைப்பாங்களா, நம்மளால அவங்களை யுத்தம் பண்ணியெல்லாம் அழிக்க முடியாது, லெபனான் ராணுவத்தை ராணுவமா வச்சுக்கிறங்க, ஹிஸ்புல்லாக்களை 0 பண்ணுங்க அப்படின்னு பேசுவோம். அங்க ராணுவமே இவன் சொன்னா தான் கேட்பான், ஹிஸ்புல்லாக்காரன் சொன்னா தான் கேட்பான். இப்படி ஒரு நிலை இருக்கும்போது நேற்று ராணுவம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த யுத்தத்துல நாங்கள் லெபனானை கைப்பற்ற போறோம்ங்கிறத மொத்தமாக சாத்தியப்படாது. 2 to 3 கிலோமீட்டர், இப்ப இஸ்ரேலுடைய எல்லையிலிருந்து 2 to 3 கிலோமீட்டர் வரைக்கும் கைப்பற்றுவதுதான் சாத்தியப்படும் அப்படிங்கிறாங்க. ஆனா உடனே இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட் சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, 30 கிலோமீட்டர் கைப்பற்றணும் நாம அப்படிங்கிறாங்க. அவன் 2 கிலோமீட்டருக்கே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், 2 கிலோமீட்டருக்கே நகர முடியாம இருக்குது. ஹிஸ்புல்லா அவ்வளவு வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹிஸ்புல்லாவை ஆயுதத்தை இல்லாமல் ஆக்குறதுங்கிறது அசாத்தியம்ங்கிற அளவுக்கு என்னடா வளமல அரசாங்கம் தான் இதெல்லாம் சொல்லணும். இப்போ என்ன பார்த்தா அரசாங்கம் நம்மளை விட்டுற மாதிரில, அவன் அங்கே இருந்துக்கிட்டு ஆர்டர் போடுவான், செத்து மடிகிறது நம்ம பேசாமல் நமக்கு ஏலாங்கிறத நம்மளே சொல்லிடுவோம்னு சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹிஸ்புல்லாக்களை மொத்தமாக அழிப்பது என்பது அசாத்தியமானது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஈரான் F-35 விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அதுல இருந்து 2 விமானிகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு
மீடியாக்கள் சிலது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டால் அது F-35 அல்ல F-15 வகையான விமானங்கள். சில சகோதரர்கள் கூட கேட்டிருந்தாங்க அது F-35 F-15 ஆண்டு. நேற்றைய தினம் F-35ம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, F-15 வகையான விமானமும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஹைலைட்டான முக்கியமான விஷயம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. அதை தாண்டி நேற்று நம்முடைய வீடியோவுக்கு பிறகு கூட சில சகோதரர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, அந்த 2 பைலட்டையும் ஈரான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்படி எந்த உத்தியோகபூர்வ செய்திகளையும் இதுவரைக்கும் ஈரான் எங்கேயுமே சொல்லலை, அமெரிக்காவும் சொல்லலை. அமெரிக்காவுடைய விமானங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரேடார் மூலமாக அந்த ஆள் எங்கேயாவது இருக்கிறானான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விமானி செத்துட்டாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அவங்க, இன்னொருத்தன் எங்கேயாவது ஒழிச்சுக்கிட்டு இருப்பான் என்று சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கீழே தேட முடியாது, விமானத்திலிருந்து தான் தேட முடியும். தரப்படை அனுப்பினா வெளுத்து அனுப்பி விட்டுருவான். விமானத்தில் தேடும் போது யுத்தம் நடக்கிற காரணத்தினால ஈரான் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த விமானங்களை சுட்டு வீழ்றதுக்கு ட்ரை பண்ணுறதுனால தாழ்வாக பறந்து அவனை கண்டுபிடிக்கவும் முடியாத ஒரு பெரிய இக்கட்டுக்கு அவங்க மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஈரானும் அமெரிக்காவும் அந்த விமானியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஈரான் நாங்கள் பிடிச்சிட்டோம்னு எங்கேயுமே சொல்லலை. சில நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறாங்களான்றதும் தெரியலை. ஆனால் வெளிப்படையாக அவங்க எங்கேயுமே நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் கைப்பற்றிட்டோம்னு சொல்லி எங்கேயுமே சொல்லாத நிலையில் இன்றைக்கு அமெரிக்க அதிகாரிகள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு, குறிப்பாக அமெரிக்காவுடைய அட்லாண்டிக் கவுன்சிலுடைய மூத்த ஆலோசகர் ஹேர்லன் உல்மன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த விமானியை மீட்டெடுக்கிறதுங்கிறது பெரிய சவாலான விஷயம். ஏன்னா ஈரான் அந்த ஏரியாலெல்லாம் ஃபோர்ஸஸை குமிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம விமானத்தில் போய்த்தான் அவங்கள காப்பாற்ற வேண்டியிருக்குது. அதுவும் நாம் பறந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற தெரிஞ்சா உடனே நம்ம டெல்டா ஃபோர்ஸஸ் இறக்கணும். இறங்கி பெரிய சண்டை உண்டு அந்த இடத்துல ஈரானுடைய ஃபோர்ஸஸோட பிடிச்சா மட்டும்தான் அவரை வெளியெடுக்கலும். ஒருத்தருக்காக எத்தனை பேரை தான் கொல்ல முடியும், எத்தனை பேரை சாகடிக்க முடியும் என்கிற விதமாக அவரும் இது சாத்தியப்படாத ஒரு நிலை என்பதை அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு 95வது அலை தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்க தளங்கள் மேலே. பாவம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களும் அடிவாங்கி முடியாதுங்கிற அளவுக்கு தொடர்ந்து அடிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஹிமார்ஸ் ராக் பேட்ரியாட் மேலே இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வடக்கு பஹ்ரைனில் அட்டாக் நடந்திருக்குது, அதுவும் இந்த பேட்ரியாட் அமைப்பு மேலே தான் அடிச்சிருக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஹைமர்ஸ் அல்லது ஹிமர்ஸ் பேட்ரியாட் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. வடக்கு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பேட்ரியாட் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. யுஏஇயில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹைமர்ஸ் ஏவுகணை ஏவுதள பிரிவு அதன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்டளை மையம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்குது. அமெரிக்காவுடைய மூத்த இராணுவ வீரர்கள் அதே போன்று பயிற்றுவிப்பாளர்கள் பயிற்சி மையங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு யுஏஇயில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஹலீஃபா இப்னு சல்மான் துறைமுகத்தில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய தளம் மீது இந்த தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 3ஆம் தரப்பு ஏற்றிக்கிட்டு பயணித்த இஸ்ரேலுடைய வர்த்தக கப்பல், இஸ்ரேலில் கப்பல், ஆனால் வேற நாட்டு கப்பல் கொடியொண்டை போட்டுக்கிட்டு போனால் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க சொல்லுவாங்கல்ல, மறைச்சாலும் கொண்டையை மறைக்கலண்டு. அது மாதிரி என்னன்னு கேட்டால் அவங்களோட கப்பலுங்கிறது ஈரானுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி இருக்கக்குள்ள இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வேறு நாட்டு கொடி ஒன்றை மாட்டிக்கிட்டு போனால் நம்மளோட கப்பல் கண்டுபிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு போனாங்க. அதாவது MSC இஷிகா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய கப்பல், இந்த கப்பல் இன்றைக்கு மொத்தமாக அழித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவினுடைய தாக்குதல்கள் காரணமாக. இப்படி இன்றைக்கும் ஈரான் மொத்தமான பல செய்கைகளை செய்திருக்கிறார்கள், கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய அமெரிக்க தளங்கள் மேலே. இந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கும் ஈரான் வெற்றிகரமான யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.